வாட்டி வந்து இது ஒரு இன்சிடென்ட் என்னோட போடா போடி படம் டைமில் அதில் வந்து ஒரு சாங் இருக்கும். அது வந்து ஐயையோ ஐயையோ மாட்டிக்கிட்டேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டப்போ அந்த பாட்டு வந்து ஷூட்டிங் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த படம் ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு. சாங் மட்டும் இதே பண்ணல. அப்போது சிம்பு சார் ஒரு வாட்டி கூப்பிட்டு, டே விக்கி நீ இந்த மாதிரி பாட்டு எழுதும்போது வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எழுது, மாட்டிக்கிட்டேனேன்னு நீ வச்சனால பாரு இந்த பாட்டை எடுக்க முடியாமல் நீ எவ்வளோ நாள் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் அது ரொம்ப கேஷுவலாக தான் சொன்னார். சரி அப்போலேருந்து ஆனால் எனக்கு அது ரொம்ப ஒரு இது. ஏன்னா நான் முதல்ல பாட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணும்போதே டே நீ நல்லா தான்டா எழுதுற, நீ எழுதுற அப்படின்னு அவர் தான் ஓகே அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த ஒரு ஓகே ஒரு மாட்டிக்கிட்டேனேன்னு எழுதியிருக்கோம் கரெக்ட். ஆமாம்ல அவன் 1.5 வருஷம் ஆயிடுச்சு இது எடுக்கிறதுன்னு சொல்லி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் எழுதின எல்லா சாங்க்குமே அந்த லிரிக்ஸ் எழுதும்போது அதில் வந்து ஒரு ஃபீல் கரெக்டாக அதுக்குள்ளே நம்ம என்ன எழுதுகிறோம் ஏது எழுதுகிறோம். இப்போ எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும், பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும் எல்லாம் சார். ஓகே, எனக்கு ஒரே டவுட் விக்கி சார், இதெல்லாம் வந்து மாஸ் சாங்ஸ் ஒரு நல்ல பாசிட்டிவான நோட்டு. ஓகே, இந்த காதல் பாட்டு எழுதும்போது அப்படியே உருகிடுறீங்க, எங்களையும் உருக வச்சிடுறீங்க. அதான் எவ்ரிதிங் வாட் எவர் இட் இஸ். ஸோ